ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கனடாவில் இருந்து ஒரு அம்மா வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. 50 பேருக்கு மரக்கறி சாப்பாடு வடை பாயசத்தோடு தான் சமைச்சு கொடுக்க போகிறோம். அவள் ஏன் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட கணவர்கிட்ட நினைவு நாளையொட்டி தான் இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவற்ற பேர் வந்து ஆறுமுகம் பாலசுப்ரமணியம் என்ற ஒரு பெரியவற்ற நினைவு நாளையொட்டி தான் இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவற்ற ஆத்மா சாந்தி அடையணுமென்று எல்லாரும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க, நாங்களும் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். அதே நேரம் இந்த சாப்பாட்டை கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறெல்லாம் வடிச்சாச்சு, வடை பாயாசம் எல்லாமே செய்துட்டு நான் கடகடண்டு. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறிகளும் வச்சுட்டேன்னு சொல்லுங்கள். வட்டக்காய், அதுக்கு பிறகு பருப்பு, அதெல்லாம் டெய்லி வைக்கிற கறி உங்களுக்கும் பார்க்க போர் அடிச்சிருமா, அதெல்லாம் எல்லாத்தையும் கடகடண்டு செய்தாச்சு. இனி வந்து கடலையும் கத்திரிக்காயும் குழம்பு தான் நான் இப்போ வைக்க போகிறேன். சரியா? இப்போ வாங்க கடகடண்டு செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடண்டு குழம்பு வைக்கலாம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடகடண்டு உளிய வைக்கலாம்னு வரணும். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்க போகிறேன். இப்போ சட்டி சூடாகட்டும். இப்போ சட்டி சூடாகிட்டு எண்ணெய் சேர்ப்பேன். எண்ணெய் சூடாகட்டும். சூடாகிட்டு கடுகு, பெருஞ்சீரகம் பொரியட்டும். கருவேப்பிலை, சுத்தல் மிளகாய், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம். இப்போ இதெல்லாம் வதங்கட்டுக்கு நல்லா. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு பாருங்க. இனி தக்காளி பழத்தை சேர்ப்போம். இப்போ தக்காளி பழம் வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு தேங்காய் பால் சேர்க்குறேன். இது 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால். இதோட அவிச்சு வச்சிருக்கிற கடலையை சேர்க்குறேன். அதுக்கு பிறகு கத்தரிக்காய் பொரிச்சு வச்சிருக்கிறேன், அதையும் சேர்ப்பேன். இதோட குழம்பு தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர். எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு நீங்களும் ஆர்டர் போடலாமா. புளியை வந்து ஊற வச்சு நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊறி இருக்கு, கரைச்செடுப்பேன். புளியை சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா அப்படியே கொதிச்சு வரும். இப்போ பார்த்தீங்களா, மழை தூமிக்குது நண்பர்களே. இந்த கிளைமேட்டை நம்பவே முடியாது. நான் கடகடன்ட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். எனக்கு தெரியும், திடீரெண்டு மழை, திடீரெண்டு வெயில், அந்த மாதிரி தான் இருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாம் கழுவி முட்டிக்கே இப்போ தூமிக்குது மழை. பார்த்தீங்களா? இங்கே நான் கறி ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன்னு பாருங்கள். இல்லைங்களா? இதுதான் கடலை கத்திரிக்காய் குழம்பு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது புட்டுக்கு நல்லா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வீடுகள், சாமத்திய வீடுகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த குழம்பு வைப்பினோம். இப்போ காகத்துக்கு சாப்பாடு வைக்க போகிறேன். வாரம் வடையை முழுசாக வச்சா ஒரு ஆளே தூக்கிட்டு போயிடுவார். அப்போ அதான் பிச்சு வச்சா எல்லோரும் சாப்பிடுவீங்க. பா ஒரு பயம் இல்லை, நான் நிற்கிறேன். சேட்டையே பேரன். சாப்பிடு. பசிக்குதா?
சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, இங்கெல்லாம் மாங்காய் கறி, இது வந்து சாகர கீரை பருப்பு போட்டு ஒரு பால் கறி வச்சுருக்கிறேன், கடலை கத்திரிக்காய் குழம்பு, வட்டக்காய் பால் கறி, பாயாசம், வடை. இப்போ இனி கடை சாப்பாட்டை கட்ட வேண்டியதுதான். சோறு, அதுக்கு பிறகு பருப்பும் கீரையும் போட்டு இன்றைக்கி வச்சேன். நான் சாகர கீரைன்னு சொல்லுவினோம், அதான் இன்றைக்கி வச்சேன். அதுக்கு பிறகு வட்டக்காய் கரண்டி, மாங்காய், இங்கே கடலை கத்திரிக்காய் குழம்பு, அதுக்கு பிறகு வடை. பார்த்தீங்களா, பார்க்கவே நல்லா இருக்கு இல்லையா? இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு கட்டி எடுப்போமா. இப்போ சாப்பாடு எல்லாமே கட்டியாச்சு. இங்கே பாருங்கள் பாயாசமும் ரெடி. இனி வந்து பேக்கில் போட்டு கட்ட வேண்டியதான். இதில் பாருங்க சாப்பாடு, அதுக்கு பிறகு பாயாசம். இந்த மாதிரி கட்ட வேண்டியதான். தண்ணி போத்தல் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, அதை கொடுக்கும்போது கொண்டு போவோம். ஏன்னா மேலே கொண்டு வந்து கீழே கொண்டு போகிறது கஷ்டம், அதால தான். இதே மாதிரி எல்லாத்தையும் கட்டி எடுப்போம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயா இல்லையா? சாப்பாடு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்தா பத்திரபோதல்ல தந்தன் தானே. சாப் ஐயா என்ன சோமில்லையா? மருந்தெடுக்க இல்லையா? என்ன செய்யுது? ஆ விளக்குதா? ஹாஸ்பிட்டலில் மருந்தெடுங்கோ, சாப்பிடுங்க. சரி சார். ஐயா ஐயா அண்ணன் இந்தாங்க சாப்பாடு. சரி 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 சாப்பிடு. ஐயா ஐயா என்ன இதில் இருக்கிறீங்க? அங்கே போய் பார்த்தேன் காணே இல்லை. ஓ விரட்டுறாங்களா? சரி சாப்பிடுங்க. என்ன குடிச்சிங்களா? ஏன் ஓ இல்லைங்கள நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்போ குடிக்க வலிக்கிட்டீங்க நீங்களும்? எங்க பேக் இல்லாமங்க, பேக் இல்லாமங்க. குடிக்காதீங்க. சரி சரி சார்.
கோவையெல்லாம் ரோட்டில் போகும். வந்தீங்களோ ரைட் சார். அங்க இல்லையா இப்ப? சரி சரி, சாப்பிடுங்க. ஜேசிபி சார். ஓகே சார், சாப்பிடுங்க. சரி, சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டடா.